வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் ஜேம்ஸ் கன்னோட டிசியூ ஃபைனலாக ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் மொதல் ப்ராஜெக்டாகவே யாருக்குமே தெரியாத கேரக்டர்ஸாக இறக்கியிருக்காரு கிரேச்சர் கமாண்டோஸ். அண்ட் லைவ் ஆக்ஷனாக கொடுத்தாலாச்சும் பரவாயில்ல, இது ஏன்டா அனிமேஷனாக கொடுக்குறாருன்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேர் இந்த சீரீஸை ஸ்கிப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண்ணாதீங்க. பிகாஸ் யாருக்குமே தெரியாத கேரக்டர்ஸ் எடுத்து அவங்களை கெத்தாக காமிக்கிறதுல தான் ஜேம்ஸ் கன் ஸ்பெஷலிஸ்ட்டே. அந்த வகையில் இந்த கிரேச்சர் கமாண்டோஸ் நம்ம எதிர்பார்க்குறதோட வித்தியாசமாக இருக்கலாம். அண்ட் இது கம்ப்ளீட்லி ஆர் ரேட்டட்னு சொல்லியிருக்காங்க. இன்வின்சிபிள் சீரீஸ் மாதிரி ரத்தம் தெரிய இருக்க போது. அண்ட் இந்த சீரீஸில் அப்பியர் ஆக போகிற எல்லாருமே லைவ் ஆக்ஷனில் அப்படியே டிரான்ஸ்லேட் ஆவாங்க. இந்த சீரீஸில் ஜஸ்ட் அனிமேஷன் கேரக்டர்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கடந்து போயிடாதீங்க. இதில் வரவங்க எல்லாருமே அப்கமிங் டிசியூ ப்ராஜெக்ட்ஸில் அப்பியர் ஆக போகிறாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். இதில் நம்ம ஜேம்ஸ் கன் பார்த்தீங்கன்னா மொத்த கதையுமே அவர் தான் எழுதியிருக்காராம். அதில் 2-3 எபிசோட மட்டும் தான் டைரக்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாரு. அனிமேஷன் டைரக்ஷன் தான், பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அவர் கதை எழுதியிருக்க அந்த காரணத்தினால மோஸ்ட்லி நீங்கள் ஜேம்ஸ் கன்னோட விஷனை தான் பாசிபிள் இந்த சீரீஸில் பார்ப்பீங்கன்னு லைட்டாக நம்ம சூப்பர்மேனுக்கான அடித்தளமும் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த சீரீஸ் பார்த்தா ஒரு ஐடியா கிடச்சிரும் நினைக்கிறேன். டிசி எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்தது பார்ப்போம். ஐ ஹோப் இட்ஸ் கோயிங் டு பி எ பேங்கர். டிசிவை நல்லா செதுக்கி விட்டுனே. சரி, இப்போ இதுக்கு இந்த கிரேச்சர் கமாண்டோஸ் யாரு? விதவிதமான ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்களே, இவங்க யார் பா? இவ்வளோ எங்கே இருந்தாங்க? இவங்களுடைய மொத்த ஆர்ஜினை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மோஸ்ட்லி ஸ்பாய்லர்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த சீரீஸில் காமிக்க போகிற கதையை நீங்கள் காமிக்கில் எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு புது கதை தான். ஸோ ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் இந்த கேரக்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த கிரேச்சர் கமாண்டோஸை World War II அப்போ தான் உருவாக்குறாங்க. பழங்காலத்துக்கு போனோம். அந்த சமயத்தில் நாட்சி படைகள் பவர்ஃபுல்லாக மாறிட்டு இருக்க இவங்களை டேரெக்டாக சாதாரண சோல்ஜர்ஸ் வச்சு அடிக்க முடியாது, ஏதாவது பவர்ஃபுல்லான வித்தியாசமான சோல்ஜர்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் சைடில் ஒரு சூப்பர் நேச்சுரல் டீமை உருவாக்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த சூப்பர் நேச்சுரல் டீமை ப்ராஜெக்ட் எம்ங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஸோ சூசைட் ஸ்குவாட் ப்ராஜெக்ட் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி இது ப்ராஜெக்ட் எம். ப்ராஜெக்ட் எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மான்ஸ்டர்ஸ். அதே சமயத்தில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெட்டாக இருந்தது ப்ரொஃபஸர் மசாஸ்கை. ஸோ அவர் தான் டெக்னிக்கலாக இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தினாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் மூலியமாக சோல்ஜர்ஸை உருவாக்காம மான்ஸ்டர்ஸ் மாதிரி உருவாக்கி அவங்கள வச்சு இந்த எதிரி நாட்டை பயமுறுத்துறது தான் பிளானே. அந்த வகையில் அப்போதைக்கு பெரிய பேச்சாக இருந்த 3 முக்கியமான மான்ஸ்டரை சூஸ் பண்ணி அவங்களே இங்கே ஃபிசிக்கலாக உருவாக்குறாங்க. ஃப்ராங்கென்ஸ்டைன், வேர்வுல்ஃப் அண்ட் ஆபிசா, டிராகுலா. இதுக்காக 3 ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. வாரன் கிரிஃபித், வின்சென்ட் வெல்க்ரோ அண்ட் எலியட் டெய்லர். இவங்க தான் ஒரிஜினல் கிரேச்சர் கமாண்டோஸோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்னு சொல்லலாம். ஸோ World War IIல இவங்க கிரேச்சர் கமாண்டோஸாக பல சண்டைகள் போட்டிருப்பாங்க. இவங்க கூடவே நடுவில் GI ரோபோட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரோபோட் வெர்ஷன் ஆஃப் சோல்ஜருமே உள்ளே வந்திருப்பாரு. இவங்க 4 பேருமே சேர்ந்து அந்த World War IIல பங்கேற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய புது வித்தியாசமான கிரேச்சர்ஸ்லாம் உள்ள சேர்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது பழைய கதை. பட் மாடர்ன் டைமில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த மான்ஸ்டர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரியும் அதில் நம்ம ஃப்ராங்கென்ஸ்டைன் இருக்கார்ல, அவர் ஷேடுங்கிற ஆர்கனைசேஷன் கீழே ஏஜென்ட்டாக வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த கிரேச்சர் கமாண்டோஸை உருவாக்கலாம் வந்து சொல்லுவாங்க. ஷேடுனா ஷீல்டு போல சூப்பர் ஹியூமன் ஆன்டி டிஃபென்சிவ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு தனி ஏஜென்சி. இந்த ஏஜென்சி கீழே உருவாக்கப்பட்டவங்க தான் கிரேச்சர் கமாண்டோஸ். மனுஷங்க இல்லாத மான்ஸ்டர்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு டீம்னு சொல்லாங்க. இந்த அப்படியே நீங்கள் மார்வல் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மேபி மிட் நைட் சன்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சூப்பர் நேச்சுரல் கேரக்டர்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து சண்டை போட்ட மாதிரி இங்கே இருக்கவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட சூப்பர் நேச்சுரல் கேரக்டர்ஸாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ காமிக்கில் மேத்யூங்கிற ஒருத்தர் அந்த மனுஷன் கீழே தான் இந்த கிரேச்சர் கமாண்டோஸ் சொல்லு பேச்சு கேட்டு நடந்துட்டு இருப்பாங்க. சூசைட் ஸ்குவாட்லயுமே இதை தான் டச் பண்ணியிருப்பாங்க, ரிக் ஃபிளாக்னு சொல்லி. பட் ரிக் ஃபிளாக் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் ஸ்குவாட் 2 போட்டு தள்ளி இருக்க அந்த சமயத்தில் அவருடைய அப்பா ரிக் ஃபிளாக் சீனியர் தான் இப்போதைக்கு இந்த கிரேச்சர் கமாண்டோஸை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இந்த டிசிக்கு ஏற்ற மாதிரி இதை லைட்டாக பட்டு டிங்கரிங் பண்ணியிருக்காங்க. அமாண்டா வாலர் சூசைட் ஸ்குவாட் மெம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்களே. பட் அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் பற்றின உண்மைகள் எல்லாமே பீஸ் மேக்கர் சீரீஸில் வெளியே வந்துட்டு அப்புறம் மனுஷங்களால் தான் கட்டுப்படுத்தக்கூடாது, நான் மிருகங்களை கட்டுப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அவ தான் அமாண்டா வாலர் தான் இந்த கிரேச்சர் கமாண்டோஸை உருவாக்குற மாதிரி தெரியுது. ஸ்டில் என்ன கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் எம்ங்கிற அந்த டேக்லைனை தான் யூஸ் பண்ணுவாங்க நம்புறேன். பட் காமிக்கில் கவர்மெண்ட்டே கிரேச்சர் கமாண்டோஸை உருவாக்கியிருப்பாங்க. இப்போதைக்கு இந்த சீரீஸில் அமாண்டா வாலர் கொஞ்சம் சீக்ரெட்டிவாக பாசிபிளி கவர்மெண்ட்டுக்காக இந்த டீமை உருவாக்கியிருக்கலாம். சூசைட் ஸ்குவாடுக்கும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. 2 பேரும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிமிலர் மிஷன்ஸ்க்கு தான் போவாங்க. பட் சூசைட் ஸ்குவாடில் இருக்கவங்க மோஸ்ட்லி ஹியூமன்ஸ், இங்கே இருக்கவங்க மோஸ்ட்லி கிரேச்சர்ஸ், அதாவது மனுஷங்களுக்கு அப்பாற்பட்ட மான்ஸ்டர்ஸ். அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். சரி, இப்போதைக்கு இந்த டிசியூக்குள்ள வரப்போகிற கிரேச்சர் கமாண்டோஸ்லாம் யார் இருக்க போகிறான்னு பார்த்துலாமா? ஸ்டார்டிங் வித் ஃப்ராங்கென்ஸ்டைன். நம்ம டேவிட் ஹார்பர் ரெட் கார்டியன் இருக்கார்ல மார்வலில், அவர் தான் இந்த பக்கம் அந்த ஃப்ராங்கென்ஸ்டைனுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. அண்ட் ஃப்ராங்கென்ஸ்டைன் லைவ் ஆக்ஷனுக்கு வரும்போது டேவிட் ஹார்பர் தான் அந்த ரோலுமே ப்ளே பண்ண போகிறாரு நம்புறேன். அண்ட் இவர் தனியாக வர போகிறதுல அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பிரைடு கூடமே சேர்ந்து தான் வர போகிறாரு. அண்ட் இவங்க 2 பேர் லுக்கையுமே பார்த்தீங்கன்னா மாடர்ன் டைம்லேயே லுக்கில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இவங்க அப்படியே தான் உருவாக்கப்பட்டாங்க. இவங்களுக்கான பேக் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்காது. பட் அதுவே பழைய கிரேச்சர் கமாண்டோஸ் படி பார்க்கும்போது மசஸ்க்கு ஒரு சோல்ஜரை இந்த மாதிரி ஃப்ராங்கென்ஸ்டைனா மாற்றி விட்டுருப்பாரு. மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு மான்ஸ்டர் தான் ஃப்ராங்கென்ஸ்டைன். அந்த வகையில் இந்த பிரைடுமே சேர்த்து உருவாக்கியிருக்காங்க போல. ஃப்ராங்கென்ஸ்டைன் கூட கப்பலாக தான் சுற்றுது போலையே. சிங்கிள் சிவம்டா.
அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த சூசைட் ஸ்குவாட் அப்பியரான வீசல் கேரக்டருமே ரிட்டர்ன் ஆகிறாப்ல. வீசலை கம்ப்ளீட்டாக ஒரு மிருகம் போலவே காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரிஜினல் காமிக் போல பார்க்கும்போது ஜான் மன்ரோங்கிற ஒருத்தன் வீசல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சைக்கோவாக சுற்றிட்டு இருப்பான், சைக்கோ கில்லர் மாதிரி. ஆல்சோ எர்த் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா கிரைம் சிண்டிகேட்டோட ஒரு மெயின் மெம்பராகவும் வீசல் இருப்பாப்ல. லேட்டஸ்ட் இட்ரேஷனில் அவர் ஒரு அனிமலிஸ்டிக் கிரேச்சராகவே மாற்றி விட்டுருக்காங்க. அண்ட் பாசிபிளி இதுக்கும் ஏதாவது ஒரு ப்ரொஃபஸர் சம்மந்தப்பட்டிருப்பான்னு தான் தோணுது. அலெக்ஸ் சட்டோரியஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் கோருக்கு எக்ஸ்போஸ் ஆகி இந்த மாதிரி டாக்டர் ஃபாஸ்பரஸாக மாறி இருப்பார். அவர் லுக்கே பார்க்குறதுக்கு லைட்டாக கோஸ்ட் ஐட மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்குங்க, பச்சை கலர் கோஸ்ட் ஐட மாதிரி. இதை பார்க்கும்போது அகைன் உங்களுக்கு அந்த மிட் நைட் சென்ஸ் தான் ஞாபகம் வரும். அண்ட் கொஞ்சம் காமிக்கலான கேரக்டர் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்கும்போது காமிக்கில் ஒரு கொஞ்சம் சீரியஸான வில்லன், பேட்மேனுக்கே வில்லனாக வந்திருப்பாரு. பட் இந்த சீரிஸில் ஒரு கொஞ்சம் காமிக்கலாக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க நினைக்கிறேன். அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. நீனா மசஸ்கி, நான் முன்னாடி சொன்னல ப்ராஜெக்ட் எம்மை உருவாக்குன அந்த ப்ரொஃபஸர் மசஸ்கியோட பொண்ணிவை பார்க்க கொஞ்சம் விசித்திரமாக இருக்கால. பிகாஸ் இவளுக்கு ஒரு சீக்கிரட்டான நோய் வந்திருக்கும். அந்த நோயை சரி பண்ணுறதுக்காக தன்னுடைய பொண்ணையே இந்த பக்கம் அந்த ப்ரொஃபஸர் வந்து பார்த்தீங்கன்னா மான்சராக மாற்றி விட்டுருப்பாரு. காப்பாற்றுக்காக இப்போ இல்லை, அந்த பொண்ணையே ஒரு அரக்கையாக மாற்றி விட்டுருப்பான். பார்க்க மீன் போல இருக்க அந்த சமயத்தில், இல்லை ஆக்டோபஸ் போல இருக்க அந்த சமயத்தில் கிரேச்சர் கமாண்டர்ஸ்குள்ளே இவளை மர்மெய்டுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஒரு ஆம்பிபியன் தான், பட் பாசிபிள் தெரிஞ்சு இந்த சீரிஸில் அவள் சண்டை போடுற கேரக்டர் எல்லாமே மோர் லைக் அவங்க அப்பா போலவே ஒரு புத்திசாலி கேரக்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டர் அப்படியே ஜெண்டர் ஸ்வாப் பண்ணி இவன் தான் அந்த கிரேச்சர் கமாண்டர்ஸையே உருவாக்கியிருக்கா அப்படிங்கிற மாதிரியும் கதை போகலாம். நம்ம சீன்கன் வீசலாம் மட்டும் இல்லாமல் ஜேஐ ரோபோட்டாகவும் வர போகிறாரு. நம்ம முன்னாடி சொன்னல வேர்ல்டு வார் 2ல் கிரேச்சர் கமாண்டர்ஸோட ஃபவுண்டிங் மெம்பரில் ஜேஐ ரோபோட்டும் இருந்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சீரீஸ்லையுமே ஜேஐ ரோபோட் வேர்ல்டு வார் 2ல் நாசி எதிர்த்து சண்டை போட்டு ஒரு ரோபோட்டாக வந்திருக்காரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருப்பாருன்னு தோணுது. ஐ மீன் ட்ரெயிலரில் ரொம்ப வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி ரைட்டிங் பண்ண போகிறாங்க தெரியலையே. இவங்க தான் மெயின் லீட்ஸாக இப்போதைக்கு அப்பியர் ஆக போகிறாங்க. அண்ட் இவங்களுடைய வில்லியாக சர்சின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான சாசரஸை காமிக்க போகிறாங்க. ஒரு பயங்கரமான இம்மோர்டல் விச்சவை நம்ம வண்டர் உமனோட மெயின் வில்லியாக வரவ. ஸோ சூனியக்காரின்னு சொல்லும்போது இவளுக்கு கிட்டத்தட்ட ஆகத்தா அண்ட் வாண்டா மாதிரி ஏகப்பட்ட பவர்ஸ் இருந்தாலும் முக்கியமாக இவன் அனிமல் ஹைப்ரிட்ஸாக தான் மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சூரியனாலேயே படைக்கப்பட்ட ஒரு கேரக்டருங்கிற மாதிரி இவ பின்னாடி ஒரு மிகப்பெரிய மித்தாலஜி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அது எல்லாமே இந்த சீரீஸில் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட வாண்டா போல் அந்த பிங்க் பவர்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு வித்தியாசமான சாசரர் இல்லைனா ஒரு விச் மாதிரி இவ்வளோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவள் தான் இந்த கிரேச்சர் கமாண்டர்ஸோட முக்கியமான வில்லியாகவும் வரப்போகிறான். அண்டு அவள் தான் இந்த உலகத்தில் ரொம்ப பேரழகியாங்க. ட்ரெயிலரில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அண்ட் இவளை எதிர்த்து போகிறதுங்கிறது அகைன் கிட்டத்தட்ட ஒரு சூசைட் மிஷன் தான். ஷீஸ் அண்ட் இம்மோர்டல், எப்படி பார்த்தாலும் இவளை கொள்றது கஷ்டம். ஸோ இந்த கிரேச்சர் கமாண்டர்ஸ் என்ன மாதிரி இவளை சமாளிக்க போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். ஓவராலாகவே செம்ம ஆக்ஷன் பேக்டான கலர்ஃபுல்லான அதே சமயத்தில் நம்ம ஜேம்ஸ் கன்னோட ஹியூமரை இன்கார்பரேட் பண்ண ஒரு வித்தியாசமான சீரிஸ். அண்ட் ஜேம்ஸ் கன் டிசியூக்குள்ளே அவர் தான் அடுத்த ஹெட்டாக இருக்க போகிறாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த கமாண்டர் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டாராம். இது எழுதி முடிச்சிட்ட அப்புறம் தான் அவர் சிஓவே மாற்றிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக ஜேம்ஸ் கன் சிஓவாக மாறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சீரிஸ். அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் பீஸ் மேக்கர் அண்ட் சூசைட் ஸ்குவாடுக்குமே நிறைய லிங்க் இருக்க மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நான் சொல்கிறதுக்கான காரணம் அந்த பீஸ் மேக்கர் சூசைட் ஸ்குவாட் எல்லாமே டெக்னிக்கலாக டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்டது தான். அதில் இருக்க சில விஷயங்களை இந்த கிரேச்சர் கமாண்டர்ஸ்க்குள்ளே எப்படி மாற்றி இல்லைனா எப்படி ஒன்று சேர்த்து சொல்ல போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இந்த டிசியோ ஒரு சாஃப்ட் ரிப்போர்ட்டாக தான் அமைப்போது. இதை பற்றி ஜேம்ஸ் கன் கிட்ட கேட்கும்போது அவர் நான் என்னென்ன விஷயங்களாக ஆமான்னு சொல்கிறனோ அது எல்லாமே கேனான், எது இல்லைன்னு சொல்கிறேன்னா அதெல்லாம் கேனான் கிடையாது. ஸோ கிரேச்சர் கமாண்டர்ஸ் பீஸ் மேக்கர் சீசன் 2 பார்க்கும்போது உங்களுக்கு இந்த விஷயங்கள் புரியும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் டிசியோவை நீங்கள் புதுசாக ஃபாலோ பண்ண போகிறவரா இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் மிக முக்கியமான ஒன்று. அண்ட் ஆப்வியஸாக ஆர்ரேட்டடாக இருக்கும்போது செம்ம ஃபன்னாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் டப்பிங் வருமானு தெரிலங்க, வந்தால் நல்லாயிருக்கும். சொதப்பாமல் இருந்தால் சரி. இப்போ வரைக்கும் வர எல்லா ரிசல்ட்டும் பாசிட்டிவாக இருக்க அந்த காரணத்தினால எனக்கும் இந்த சீரிஸ் நல்லாயிருக்கும் போல தான் தோணுது. ஸோ எத்தனை பேர் இந்த சீரிஸை ஃபாலோ பண்ண போகிறீங்க? உங்கள் தான் உங்களோட ரிவ்யூஸ் மறக்காம கீழே காமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கிரேச்சர் கமாண்டர்ஸ் பற்றினா கொஞ்சம் ஐடியா தான் இருக்குது. உங்களை மாதிரி எனக்கும் அந்த கிரேச்சர் கமாண்டர்ஸ் ஒரு புது கேரக்டர்ஸ் தான். பட் புதுசாக இருக்கும்போது அதில் நிறைய ஃப்ரீடம் இருக்குது. எப்படி நினச்சி கதை கொண்டு போகலாம். ஜேம்ஸ்க்குன்னு என்ன குக் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல, பார்த்து புரிஞ்சுப்போம். எத்தனை பேர் இப்போதைக்கு டிசிஓக்காக காத்துட்ருக்கீங்க? உங்கள் தான் உங்களுடைய வீசை மறக்காம கீழே காமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையிலுமே பற்றினது இருக்குது. ஹேஃப் அண்ட் கைஸ் வட்ட